வணக்கம். சென்னை டி நகரில் இருக்கிற வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள ஆரியகவுடா ரோட்டில் பாணிகிரகா கல்யாண திருமண மண்டபத்தில் கொலு பொம்மைக்கான நவராத்திரி கொலு பொம்மைக்கான கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. அங்கே மட்டும் இல்லை, அந்த தெரு முழுக்க பிளாட்ஃபார்ம் கடைகளில் நிறைய பொம்மைகள், செராமிக், மண் பொம்மைகள் நிறைய கடை இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்கெயின் செஞ்சு தான் வாங்கணும். இது எக்ஸிபிஷனில் ஃபிக்ஸட் ரேட்டு தான். இங்கே என்னென்ன பொம்மைகள்லாம் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வருடம் அத்திவரதர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால அந்த சிலைகள் தான் ரொம்ப அதிகமாக விற்பனைக்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வந்த உடனே இது தீர்ந்து விடுதுன்னு சொன்னாங்க. பெரிய சிலைகள் இது 3500 ரூபாய், சின்னது 500 ரூபாய் விலையில் இருக்குது. இது கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் செய்யும் காட்சி. என்ன அழகாக நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். இது கச்சேரி வாசிக்கும் பெண்கள் செட்டு. இது 1500 ரூபாய் விலையில் இருக்குது. வாதுவதம் செய்யும் கிருஷ்ணர், சீதையை மீட்க பாலம் அமைக்கும் வானரங்கள், சேது பந்தனம், மீனாட்சி கல்யாணம், சிரிக்கும் ரமணர் நிஜத்தில் இருப்பது போல இருக்கு. பொம்மை எல்லாம் இதெல்லாம் பழமை மாறாம அதே உரிய இது வேலைப்பாடுகளோட அதுவும் பெயிண்ட் தான் இதுல இந்த சிலைகளுக்கு உயிர் தருது. இங்கே பாருங்க, மூஞ்சூர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் கணபதி சிலை. இதை பாருங்க, யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு எவ்வளோ சின்சியராக படிக்குதுங்க. இந்த தேர் மரத்தில் செஞ்சது போல் அப்படியே இருக்குது. இது உள்ளார நமக்கு பிடித்த பொம்மைகளை அதில் வச்சுக்கலாம். இது ஆண்டாள் ரங்கமன்னார் பெரிய சிலைகள். இது சர்ப்பவதம் செய்யும் கிருஷ்ணர், பெண்ணை திருடும் கிருஷ்ணர்னு நிறைய இருந்தது கிருஷ்ணர் பொம்மையிலே. எவ்வளவு எழுப்பினாலும் எத்தனை சத்தம் செய்தாலும் நித்திரை கலையாத கும்பகர்ண பெரிய சிலை இது. பூதகியை வீழ்த்தி பால் பருகும் கிருஷ்ணர். இது திருப்புல்லானி பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிறாரு. தேசிக சிகாமணி ராமானுஜர் என்ன லட்சணமாக இருக்கார் பாருங்க. இதெல்லாம் தலையாட்டி பெண் பொம்மைகள் ரொம்ப அழகாக இருக்கு. இது கலச பிள்ளையார். இதை தான் நம்ம முதன்மையாக வைக்கணும். உலகளந்த பெருமாள் சிலை இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. இதை தவிர டெரகோட்டா பொம்மைகள் கூட இருந்தது. இது மட்டுமல்ல, கொலுவில் நாம் பழக்கம் இல்லை, கொலுக்கு தான் வைக்கணும் இந்த பொம்மைகள்லாம், அப்படி பழக்கம் இல்லாதவங்கெல்லாம் கூட ஷோகேஸில் வைக்கிறதுக்காக நாம் வாங்கலாம். நானும் அதுக்கு தான் நான் வாங்குறதுக்கு இங்கே வந்தேன். லிவிங் ரூமு, டைனிங் ஹாலில் போன்ற பொம்மைகள்லாம் வைக்கிறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். நாய் பொம்மை பாருங்கள், ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஃபர் கிளாத்து தான் அதிகமாக இருக்கும். இது மண்ணில் செஞ்ச மண் பொம்மை. இது சாந்தமுகம் கொண்ட காளி தேவி
இதை தவிர காய்கறி பழங்கள் அப்படியே அச்சு அசலாக மண்ணில் செஞ்ச பொம்மைகள், இது ஃபுல்லாக இது வந்து ஒரு செட்டு வந்து 200 ரூபா. மற்றது எல்லாம் அந்த குட்டி குட்டி பழம் காய்கறி எல்லாம் ஒவ்வொன்றும் 5 ரூபா தான். ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இது காய்கறி விற்பனை செய்யும் வியாபாரி. இது 200 ரூபா செட்டு. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. என்ன வியூஸ், இது போன்ற எக்ஸிபிஷன் வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடும் எக்ஸிபிஷன் வீடியோஸு மற்ற வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.